பாவம் புனிதா, அவ வருத்தப்படுறதுலயும் நியாயம் இருக்கு. அதனாலதான் சாப்பிட கூட வரல போல இருக்கு. சரி, பாலாச்சு கொண்டு போய் கொடுக்கலாம். ஐயோ, புனிதா எங்க போனான்னு தெரியலையே. என்ன, புனிதா எதுக்கு கபிலனை பார்க்க போனா? வைத்தியம் அடி உனக்கு இப்படி முட்டாள்தனமா முடிவு எடுத்திருக்க. தேவையில்லாம பேசிக்கிட்டேன். ஏய், உன் போன் எங்க? வீட்லயே வச்சுட்டு வந்துட்டு. உன் போன்ல இருந்து எனக்கு கால் வருது. அண்ணி தான் ஃபோன் பண்ணிருப்பாங்க. போனை கட் பண்ண. இல்ல வேண்டாம், நான் அட்டெண்ட் பண்றேன். நான் கட் பண்ணுன்னு சொன்னேன். திரும்ப போன் வருது. அக்கா தான் கால் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். புனிதா, என்ன பண்ற நீ? இவங்க திரும்பவும் மீட் பண்ணி ஓடி போக போறாங்களா? ஐயோ, இது உடனே மாமா கிட்ட சொல்லணும். சொல்லு புனிதா. மாமா, நான் ராசாத்தி பேசுறேன். ஏய், நீ என்ன புனிதா போன்ல இருந்து பண்ணிருக்க? உன் போன் என்னாச்சு? மாமா, புனிதா வீட்ல இல்ல. என்ன சொல்ற? வீட்ல இல்லையா? நல்லா தேடி பாத்தியா? பாத்துட்டேன். அவ கபிலனுக்கு மீட் பண்ணோம் வான்னு சொல்லி மெசேஜ் அனுப்பியிருக்கான். அவங்க ரெண்டு பேரும் இப்ப ஒன்னாதான் இருப்பாங்க. நீ கபிலனுக்கு ஃபோன் பண்ணி பாத்தியா? பண்ண, ஆனா அவன் எடுக்கல, கட் பண்றான். அவங்க ஏதாச்சும் தப்பான முடிவு எடுத்துருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு மாமா. ஏய், இங்க பார், அதெல்லாம் ஒண்ணு நீ பயப்படாத. கபிலன் இப்பதான் மில்ல இருந்து கிளம்பிருப்பான். பக்கத்துல இங்க தான் இருப்பான். நான் உடனே போய் பாக்குறேன். சரியா? நீ பயப்படாம இரு. பாய். சீக்கிரம் பாருங்க மாமா, எனக்கு பயமா இருக்கு. ஒண்ணும் பயப்படாதம்மா, நான் பாத்துக்கிறேன். கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டாங்க. இனி அண்ணியும் அண்ணனும் சேர்த்து வைக்க மாட்டாங்கன்னு ஏதாச்சும் தப்பான முடிவெடுத்துட்டாளா? ஐயோ கடவுளே, நினைக்கும் போதே பகீர்னு இருக்கேன். கடவுளே, அப்படி எதுவும் நடந்துடக்கூடாது. நீதான் காப்பாத்தணும். இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்க? நீ யோசிச்சு பாரு, நீ எடுத்திருக்கிறது எவ்வளவு முட்டாள்தனமான முடிவு. முட்டாள்தனம் தான். நான் மட்டும் இல்ல, உயிரை மாச்சுக்கிற எல்லாருக்கும் தெரியும் தற்கொலைங்கிறது கோழைத்தனம் தான். ஆனாலும் ஏன் அவங்க செய்யறாங்கன்னு தெரியுமா? இப்படி ஏத்துக்காத சமூகத்துல வாழ்ந்து அசிங்கப்படுறதை விட சாவறதே மேலும் தான்.
மனசால பண்றது தப்புன்னு சொல்றவங்க அதுக்கு தூண்டுறவங்கள ஒண்ணு சொல்றது இல்ல. வாழ வழி இருந்தா நான் ஏன் சாக முடிவு பண்றேன்? என்னால உன்னை மறந்துட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்பவும் நிம்மதியா வாழ முடியாது. அதான் ஆசைப்பட்டவனோட நிம்மதியா சாவலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஐயோ புனிதா, உனக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறது? உன்னை யாரு இப்ப வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வைக்க போறா? அதான் அக்காவும் மாமாவும் சேர்த்து வைக்கிறதா சொல்லிருக்காங்கல்ல. நாம லவ் பண்ணதுக்கு சந்தோஷமா வாழ்றதுக்கு அவங்க எதுக்குடா கஷ்டப்படணும்? இது என்ன ஃபோன் பண்ணி பார்க்க வர சொல்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு. தேவையில்லாம இதையும் யோசிக்காம இரு. அவங்க சொல்றபடி நம்ம கேட்போம். அவங்க நிச்சயம் நம்மளை சேர்த்து வைப்பாங்க புனிதா. நான் உன்கிட்ட சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். எனக்கு தெரியும் நம்ம ஒண்ணா வாழ முடியாது. அதுதான் சாகலான்னு சொல்றேன். இருடி, நீ ஏதோ காப்பி குடிக்க போலாங்கிற மாதிரி சாகலான்னு சொல்ற. கபிலா, என்னால உன்னை விட்டு வாழ முடியாது. வேற யாரையும் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. நீ என் கூட வர வேண்டாம். நான் போறேன். கடைசியா உன்னை ஒரு வாட்டி பார்த்துட்ட. எனக்கு அதுவே போதும்டா. சந்தோஷமா இரு. உனக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பா. நான் வரேன். புனிதா, நல்லதோ கெட்டதோ எல்லாத்தையும் நீ சொல்றபடிதான் பண்ணிருக்கேன். நீயே இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் நான் இருந்தா என்ன, செத்தா என்ன, வாழ்ந்தாலும் செத்தாலும் அது உன் கூட தான். வா. மங்களே, நீ கபிலனை பாத்தியா? இல்லையே, அவனை வர வழியில பாக்கலையே. உன் மில்ல தானே இருப்பான். இல்ல, இப்பதான் மில்ல இருந்து கிளம்புனா, அதான் பாக்கலான்னு. ஏன்டா நீயா, ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. அவனை அவங்க அக்கா பாக்கணும்னு சொன்னா, அதான். ஓ, மச்சான் பாசமா. ஆனா அவன் இந்த பக்கமா வரல. வேணா கிணத்து பக்கம் போய் பாரு. சரிப்பா. அக்கா, என்ன ராசாத்தி, புனிதாவுக்கு நிச்சயம் பண்ணியாச்சாமே, ஊர்க்காரங்களை கூப்பிடவே இல்ல? இல்லக்கா, எங்களுக்கே கடைசி நேரத்துல தான்க்கா தெரியும். சரி பரவாயில்ல, கல்யாணத்துக்காவது கூப்பிடுனே. சரிக்கா. அக்கா, என்ன ராசாத்தி? இல்ல புனிதா இந்த பக்கம் போனாளா? இல்லையே, நான் பாக்கலையே. ஏன்? சும்மா தான்க்கா கேட்டேன். நீங்க போங்க. சரி.
மாப்ள சொல்லு மாப்ள. என் மச்சான் நான் பார்த்தேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அப்படி போனாப்ல. இப்படியா? ஆ. சரி சரி நான் பாத்துக்கிறேன். விடு. சரி ஓகே மாப்ள. ஆ. அக்கா புனிதாவை பாத்தீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பக்கம் போனா. நல்லா தெரியுமாக்கா? இந்த பக்கம் தான் போனாளா? நல்லா தெரியும். இந்த பக்கம் தான்மா போனா. இந்த பக்கம் தான் நடந்து போனா. ரொம்ப நன்றிக்கா. சரிம்மா. கபிலா வண்டி எங்க இருக்கு? கபிலா, கபிலா, கபிலா. கபிலா, புனிதா, கபிலா, கபிலா, ஏய் கபிலா. ஏய் ராசாத்தி, மாமா, என்னாச்சு? அங்க பாருங்க மாமா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கபிலா, புனிதா, கபிலா, கபிலா, மாமா, கபிலா, மாமா. கபிலா, கபிலா, மாமா, மாமா, புனிதா, புனிதா. அக்கா அண்ணி, இப்பதான் அக்கா அண்ணி எல்லாம் தெரியுதோ? நீங்களாம் என்னடா பசங்க? காதலிக்க மட்டும் தெரியும், ஆனா வாழ்ந்து காட்ட தெரியல. எல்லாத்துலயும் அவசரம்.
நீங்க 2 பேரும் பண்ண காரியத்துல 2 குடும்பமும் ரொம்ப பெருமைப்பட்டிருக்கோம். ஊருக்குள்ள தலை காட்ட முடியாதபடி பண்ணிருப்பீங்க. கொஞ்சமாவது மத்தவங்கள பத்தி நினைச்சு பார்த்தா இந்த மாதிரி காரியத்தை பண்ண துணிஞ்சிருப்பீங்களா? நீங்க 2 பேரும் சாகுற அளவுக்கு துணிஞ்சிட்டீங்கல்ல. நாங்க 2 பேரும் உங்களை வாழ வைக்க எவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கோம். அத பத்தியெல்லாம் உங்களுக்கு கவலை இல்ல. அக்கா, நான் வேணாம் அக்கா சொன்னேன். புனிதா தான். சீ, வாயை மூடுறா. ஸ்கூல்ல படிக்கிற பையன் மாதிரி அவதான் சொன்னான்னு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. அறிவில்ல உனக்கு? அவ சின்ன பொண்ணு, ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுத்தானா? ஆம்பளை பையன், உனக்கு பொறுப்பு இல்ல? நீதான் அவளுக்கு தைரியம் சொல்லி வாழறதுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கணும்டா. அதை விட்டுட்டு நீயும் அவ கூட சேர்ந்துகிட்டு கோழை மாதிரி கிணத்துல குதிக்கிற. வெக்கமால? இதுதான் அப்பாவும் அம்மாவும் உன்னை வளர்த்த விதமா? அவங்களுக்கு கொடுக்கிற மரியாதையா இது? நீங்க பொசுக்குன்னு போய் சேர்ந்துருவீங்க. ஆனா உங்களை பெத்தவங்க உங்களை நினைச்சு தினம் தினம் செத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனையே இதுதான். உங்களை பார்த்து பார்த்து வளர்த்ததுக்கு நீங்க அவங்களுக்கு கொடுக்கிற பரிசா இது? ரசதி, அவங்கள எதுவும் சொல்லாத. அவங்க 2 பேருக்கும் நான் சேர்த்து வைப்பேங்கிற நம்பிக்கையே போச்சு. அதான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு எங்களுக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா எங்க வாழ்க்கைக்காக நீங்க படுற கஷ்டத்தை என்னால பார்க்க முடியலன்னு எங்களை சேர்த்து வைக்க போய் நீங்க 2 பேரும் பிரிஞ்சிட கூடாதுன்னு தான் இந்த முடிவு எடுத்தோம். தினம் தினம் நீங்களும் அன்னியும் எங்களுக்காக படாத பாடுபடுறீங்க. எங்களால எல்லாருக்குமே கஷ்டம். எங்களால உனக்கோ அன்னைக்கோ நம்ம குடும்பத்துக்கோ எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் இந்த முடிவு எடுத்தோன்னு. ஒன்னா வாழ்ந்தாதானே பிரச்சனை, ஒன்னா செத்தா பிரச்சனை இல்லைல்ல. அதனாலதான் நீங்க ரொம்ப புத்திசாலிமா. நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து செத்தா மட்டும் பிரச்சனை போயிடுமா என்ன? இதை விட அதிகமா 2 குடும்பமும் அடிச்சுக்கிட்டு ஒருத்தர் மேல ஒருத்தர் பழி சொல்லிக்கிட்டு ஜென்மத்துக்கு சேராம போயிடுவாங்க. இங்க பார் புனிதா, நீ ஆசைப்பட்ட மாதிரி எல்லார் சம்மதத்தோடவும் ஆசீர்வாதத்தோடவும் உன் கல்யாணம் கபிலன் கூட நடக்கும். நான் நடத்தி வைப்பேன். என் உயிரை கொடுத்தாவது நடத்தி வைப்பேன். இது உன் மேல சத்தியம். மன்னிச்சிடுங்க. அக்கா, மன்னிச்சிருக்கா. பரவாயில்ல.